சுஜி. ஹலோ. ஹலோ. சொல்லுங்க சுஜி. அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்ல, நல்லா இருக்காரு. உங்களை நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? ஆமாம், அது இவ்வளோ நாளாக எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்ந்துட்டேன். ஆனால் இனிமேல் அப்பாக்காக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். சார், நீங்க இங்க? இப்போதான் வந்த சுஜய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சார், நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன்கிட்டயா? சொல்லு சுஜய். ஆஃபீஸ்க்கு போய் பேசலாமா? சொல்லு சுஜய். இந்த விஷயத்த உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா இதை விட்டா எனக்கு எனக்கு வேற சந்தர்ப்பமும் கிடைக்காது. நான் மகேஷ லவ் பண்றேன். ஒரு வகையில அவங்க அப்பாவுக்கு இந்த நிலைமை வர்றதுக்கு நானும் ஒரு காரணம்னு நினைக்கும் போது என் மனசுக்கு கஷ்டமா இருந்தது. அவங்க அப்பா சீக்கிரமா குணமாகணும்னு நான் கர்த்தர்கிட்ட பல தடவை வேண்டிக்கிட்டேன். அவர் என் மனசுக்குள்ள எப்படி வந்தாருன்னு எனக்கே தெரியல. நான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அவர் கோயம்புத்தூர் போயிட்டாரு. நீங்க அவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே? அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு கேட்டு சொல்றீங்களா? இப்பவே அவர்கிட்ட பேச முடியுமா? கௌதம், கௌதம், பேச முடியுமா? என்ன சுஜி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவன் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். இதோ இப்ப பேசுற. சொல்லுங்க கௌதம். என்னடா, என்கிட்ட கூட சொல்லாம கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்ட? சொல்கிறேன். சரி விட, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்டா. சுஜியை பத்தி. தெரியும். என்ன தெரியும்? சுஜியும் நீங்களும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்கன்னு தெரியும். அன்னைக்கு உங்கள் வீட்டில் லேப்டாப்பில் ஃபோட்டோஸ் பார்த்தேன். கௌதம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நான் சுஜியை லவ் பண்ணது உண்மைதான். ஆனால் இப்போ அவங்களும் உங்களை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேனோ அப்போவே என் மனசை மாற்றிக்கிட்டேன் கௌதம். என்ன மன்னிச்சிருங்க கௌதம். உண்மையை சொன்னால் சுஜி உங்கள் கூட தான் சந்தோஷமாக இருப்பாங்க. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கல. அதான் அப்பாவோட ஆசையாவது நிறைவேற்றலான்னு கோயம்புத்தூர் வந்துட்டேன். நான் தூரமாகவே இருக்கேன். ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரேன் கௌதம். சுஜி உன்னை சின்சியரா லவ் பண்றாடா. நீ நோன்னு சொன்னா அவளால தாங்கிக்க முடியாது. மகேஷ் ப்ளீஸ், சுஜி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. தயவு செஞ்சு அவளை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. நீ அவகிட்ட ஒரு தடவை பேசி பாடுறா. அவளுக்கு மேல ஹலோ ஹலோ
காதலுக்கு நீ பண்ற துரோகம் அர்ச்சனாவுக்கு பண்ற துரோகம். சுஜிக்கு மகேஷை தான் பிடிச்சிருக்க. அவளோட வாழ்க்கையில நீ எப்பவுமே இருக்கக்கூடாது. உனக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை. உன்னோட சுயநலத்துக்காக சுஜியோட வாழ்க்கையில தேவையில்லாம விளையாடாத. உன் அந்த கர்த்தர் கூட மன்னிக்க மாட்டார். நீ பொய் சொல்ற. அந்த பொய் உன் வாழ்க்கையில எந்த விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுக்காத. நீ அர்ச்சனாவை தான் லவ் பண்ண, சுஜியை இல்ல. சொல்லு கௌதம், போ சொல்லு. சுஜி கிட்ட சொல்லு, உண்மையை சொல்லு. போ கௌதம். சுஜி, சுஜி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா, உன்னை ட்ராப் பண்றேன். என்னாச்சு? அது வந்து சொல்லுங்க கௌதம், என்னாச்சு? அது வந்து அந்த ஏழா டேபிளில் ஏழா பெட்டு பார்த்துட்டு வேமா கிளம்பு சார். போகும்போது ஏதாவது கவனிச்சிட்டு போ சார். அப்படியே போயிட போகிறேன்.